ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பான் பாயிண்ட் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டலாம் ஒரு குட்டி ஹெல்ப் கேட்கணும். நான் ஆக்சுவலாக இப்போ எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய தீசஸ் அதாவது ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு சர்வே வேணும். அந்த சர்வேல டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபில் பண்ணி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் போட முடியும். ஸோ எனக்கு அந்த சர்வேக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் அந்த சர்வேவோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ப்ளீஸ் அந்த சர்வேவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் எந்த ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த சர்வே ஃபில் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸாகவே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் தியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. தி பயங்கர சாக்காக நின்றுட்டுருக்கான். ஏன் இப்படி நிற்கிறான்னு யோசிச்சா அப்போ மோக் ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லணுங்கிறான். ஆனால் தியோ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேங்கிறான். அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்கே முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்த்து தான் இவன் பயந்துட்டுருக்கான். பீச் இதை பார்த்தா எனக்கு திட்டிடுவான்ட்டு. ஏன்னா பீச்சுக்கு அந்த மாதிரி பயங்கரமாக பிரேக்ஃபாஸ்ட் இத்தனை பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சு வச்சாலாம் அவனுக்கு பிடிக்காது தானே. அதனால் இவன் பயந்துட்டுருக்க. மோக் பார்க்குறான், இதுவாடா உனக்கு ட்ரபுளுங்கிற மாதிரி. அப்பா கரெக்டாக பீச் உள்ளே வந்துடுறான். என்ன என் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்ட்டு. அப்போ தி உடனே சமாளிக்கிறான். வா உனக்கு வேற ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லிட்டு பீச் அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். அப்படியே பட்லர்கிட்ட சொல்லிடுறான், 2 பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணு, அதுவும் குட்டி பிளேட்லன்னு சொல்ல அந்த பட்லர்ஸுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி பிளேட்டில் தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ன்ட்டு. அப்புறம் மோக் பார்க்குறான், இதுவாடா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேருக்கு அளவாக சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதை அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க தி கேட்குறான், நேற்று நல்லா தூங்குனியான்ட்டு. அதுக்கு பீச்சும் ஆமான்னு சொல்ல அப்போ தி சிரிச்சுட்டே பீச்சுக்கிட்ட கையை காட்டுறான். என்னன்னு பார்த்தா பீச்சோட ஹவுஸ் கேட்குறான். ஏன்னா இப்போ பீச்சை அவன் தியோட வீட்லேயும் தங்க சொல்கிறான். ஏன்னா பீச்சுக்கு தான் நேற்று தூங்குனது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டான்ல. அப்போனா என்ன, உனக்கு வேறு என்ன பிரச்சனை, இங்கேயே தூங்குங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் பீச் கேட்குறான், நீங்கள் ரொம்ப ஸ்னீக்கியாக இருக்கீங்க, இப்போ எதுக்கு நான் இங்கே தூங்கணும், நீங்கள் ஜஸ்ட் என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அவ்வளோதான் சொல்ல. அப்போ தி சிரிச்சுட்டு அப்பயும் நான் விடுவேனாங்கிற மாதிரி எந்திரிச்சு அவன் ஒரு பிளான் போட்டுட்டான். இவன் சிரிக்கிறதுலேயே அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்படியே அவன் பீச்சு பக்கம் போக பீச்சுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவன் கத்தியை காட்டிட்டான், நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும், இப்போ மட்டும் முட்டி போட்டு நீங்கள் பண்ண நினச்சது பண்ணீங்க, நானே உங்களுக்கு குத்திடுவேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் தி சிரிச்சுட்டு அவன் முடிய ஸ்டைலாக இழுத்து விட்டு உட்காந்துடுறான். பீச் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட்றான், என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுறான். ஆக்சுவலாக தி இப்போ ப்ரொப்போஸ் பண்ண வந்திருக்கான். ஏன்னா ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னான்ல, அப்போனா ப்ரொப்போஸ் பண்ணிட்டா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி தான் அவன் பிளான் போட வந்திருக்கான். ஆனால் பீச்சுக்கு இவனை பற்றி நல்லா தெரியும்ல, ஸோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ பீச்சுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்னன்னா தவனோட ஃபேமிலி பெரிய ட்ரபிளாக இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நியூஸ்லாம் போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்க ஃபேமிலி ஏதோ பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி போல். அவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணி அவங்க மொத்த ப்ராப்பர்ட்டியுமே பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி பீச் பார்த்துட்டு சாக்காக தியோ கேட்குறான் என்னாச்சுன்ட்டு. இன்னொரு பக்கம் அலனை காட்டினாங்கன்னா அலன் தவனை பார்க்கணுன்னு போகிறான். அவங்க வீட்டை சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தவனுக்கு கால் பண்ணாலும் அவன் எடுக்கலையா, இவன் ரொம்பவே பயந்துட்டான். இன்னொரு பக்கம் பீச்சை காட்டினாங்கன்னா அவன் தி கிட்ட கேட்குறான், தவனுக்கு நடந்துச்சுல அது நீங்களா பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு தியும் ஆமான்னு சொல்ல இவன் கேட்குறான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் தி சொல்கிறான், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், அவங்க குடும்பத்து மேலே இருக்க உண்மையை தான் நான் வெளியே வர வச்சுருக்கேன், நான் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க தானே, இது ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி நடந்தது தான் சொல்ல. அப்போ பீச் கேட்குறான், ஆனால் நீங்கள் ஏதோ அவங்க மேலே வேணே பொய்யான பழியை போடல தானேன்ட்டு. ஆனால் தி உறுதியாக சொல்லிடுறான், இல்லை நான் எந்த தப்புமே பண்ணல, அவங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க, அதை நான் வெளியே கொண்டு வந்தேன், அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் நியாயமான வழிமுறையில் தான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்ல. பீச்சுக்கு அலனை நினச்சிதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ அலன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுன்னு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்போ பீச்சுக்கு ஒரு கால் வருது. என்னென்னா அவங்க ஆசிரமத்துலேருந்து மதுரை கூப்பிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ணி போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, ஒரு பொண்ணு அவங்க அண்ணன்லாம் கூட இருந்தாங்க. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ட்டு. பார்த்தா அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவளை ரொம்ப அப்யூஸ் பண்ணி அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா இவனுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை கேட்டோன்னு பீச் ஃபீல் பண்ணிவிட்டு
இப்போ கிளம்பணும்னு சொல்ல அப்போ தீயும் அவன் கூட வரங்கிறான். பட் மோக் அப்போ வந்து சொல்கிறான், கார் ரெடியாக இருக்குது சார், இப்போ நம்ம மீட்டிங் போகணுங்கிற மாதிரி. பட் தீ வந்து நான் மீட்டிங்க்குலாம் வரல, நான் பீச் கூட தான் போகிறேன்னு சொல்ல அப்புறம் பீச் சொல்லிடுறான், இல்லை நீங்கள் அவங்க கூட போங்க, எனக்கு ஒரு கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அது போதும், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அங்கே என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன்னு சொல்ல அப்போ தீயுமே பீச் கிட்ட சொல்கிறான், எனக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பீச்சை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். ஏன்னா பீச் சேடாக இருப்பான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் போய் பார்த்தா அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கா. பக்கத்தில் அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பீச்சுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அப்போ அந்த பையனும் பீச் கிட்ட சொல்கிறான், எனக்கு இவளை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஆனால் பீச் அவனை சமாதானப்படுத்துகிறான், பரவாயில்ல இவ இப்போ சேஃபாக இருக்காளன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தோட மதர் பீச் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ எந்த சீரியஸான பிரச்சனையும் இல்லை, அந்த குடும்பத்து மேலே நாங்கள் கேஸ் போட்டுட்டோன்ட்டு. அப்புறம் இவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து இப்படி இவங்க கொடுமைப்படுத்துறதை பார்த்துட்டு தான் போலீஸ்கார இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலான்ட்டு இருக்காங்க. பட் பீச்சுக்கு இதை பார்க்கும்போது மனசே சரியில்லை. இப்போ தீயோட ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா தீ லிஃப்டில் ஏற போகிறான். அப்போ கரெக்டாக அலன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். நான் கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசலாமான்னு சொல்ல அதுக்கப்புறம் தீயும் அலனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணுமோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கிளம்பு, ஒருவேளை உன் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறதை பற்றி பேசணுன்னா அது மேலே உனக்கு எந்த சார்ஜஸும் நாங்கள் போட மாட்டோம், கிளம்புன்னு சொல்ல. ஆனால் அலன் கேட்குறான், தவன் ஃபேமிலிக்கு நடந்தது நீங்கள் தானே பண்ணீங்கன்ட்டு. அப்போ தீயும், அது அவனோட கர்மானால பண்ணது, அவங்க தப்பான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க, தப்பான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அதுக்கான பிரதிபலன் தான் அது, நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அலன் கேட்குறான், பட் நீங்கள் தானே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்ட்டு. பட் தவன் என்ன சொல்கிறான்னா, நான் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் யாரோ ஒருத்தங்க அது பண்ணியிருப்பாங்க, ஸோ என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல எனக்கு உங்கள்கிட்ட பேசலாம் நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தீ போக பார்க்க அப்போ அலன் சொல்கிறான், எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆஃபர் இருக்குன்ட்டு. என்னன்னு கேட்டால் அவன் திடீர்னு தீயோட காலில் விழுந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு தவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்துட்டுருக்க. அப்போ கரெக்டாக பீச்சுமே அங்கே வந்துடுறான். பீச்சு இதை பார்த்து ஷாக்காயிட்டு அலனை எழுப்புறான். அப்போ தீயுமே கேட்குறான் பீச்சுன்ட்டு. பட் பீச் அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டு அலன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் டச்சை காட்டினாங்கன்னா அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னா, அவனுக்கு இந்த அர்சனியோட கம்பெனியை வீழ்த்தணும், அப்படி வீழ்த்தி அவங்க அப்பா கிட்ட அவன் ஒருத்தன்னு காட்டணும். ஆக்சுவலாக அவனுக்கும் அவங்க அண்ணனுக்குமே ஒரு போட்டி இருக்கும் போல். ஸோ இவன் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்க அவர், நீ அர்சனியெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அர்சனி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால் நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ தவன் இதெல்லாம் கேட்டுடுறான். ஸோ நீ இந்த பிளான் பண்ணி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னியா, நீ இவ்வளோ மோசமாவா பண்ணுவ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் உன் ஹெல்ப்பெல்லாம் ஒரு ஹெல்ப்புன்னு நினச்சி உன் ஐடியாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தியா, அது எல்லாமே சுத்த வேஸ்ட்டாக தான் போச்சு. கடைசியில் தான் போனால் போதுன்னு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்ல தவன் கேட்குறான், என்னது நாட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணியே, அதுதானா, என்னை நீ ஃப்ரெண்டாக என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்க அந்த டச் இவன் உண்மையாலே ஃப்ரெண்டாக பார்த்ததில்ல போல். ஆக்சுவலாக இவனுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ டீல் போட்டு தான் இவன் தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கான். பட் இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்போது அவன் தவனெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. பட் தவன் வந்து இவன் உண்மையான ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கான். ஸோ இவன் டச் என்ன சொல்கிறான்னா, நான்சென்ஸாட்ட பேசிகிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு, உனக்கு வேணா நான் மறுபடியும் டிக்கெட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தவன் சொல்கிறான், ஒருவேளை உங்கள் அப்பா உன்னை அக்ரி பண்ணிக்கணும், நீ தான் பெருசுன்னு நினைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் எப்பயோ பண்ணியிருப்பாரு. நீ இந்த அளவுக்கு போய் தான் ஆகணுமா, இல்லை ஜஸ்ட் வின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீ இதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்க அப்போ டச் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் தவன் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். பட் தவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னைக்கு உன்னோட ஃபாதர் கேம்லேருந்து வெளியே வரையோ அன்னைக்கு நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ டச்சை பார்த்தாலுமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் அலனையும் பீச்சை காட்டினாங்கன்னா பீச் கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தன்ட்டு. எனக்கு தவனுக்கு ஹெல்ப் பண்ண வேறு வழி தெரிலன்னு சொல்ல நீ என்ன பண்ணன்ட்டு பீச் கேட்க அப்போ அலன் ஒத்துக்கிறான். தீ கட்ட மணியும் இருக்குது, பவரும் இருக்குது. அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் அவர் முதல்ல என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல பீச் உடனே அலனை ஹக் பண்ணிக்கிறான். என்னன்னா ஃபஸ்ட் டைம் அலன் அவனுக்கு வேணும்னு கேட்டிருப்பான்ல ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆட்ட, அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இப்போ அலன் போய் இப்படி கேட்டிருக்கான். ஸோ அலன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு பீச்சுக்கு நல்லாவே புரியுது. அவன் ஹக் பண்ணிட்டு சொல்கிறான்,
நீ இப்போ பண்ணது வேற யார்கிட்டயாச்சும் பண்ணியிருந்தீன்னா உனக்கு எவ்வளோ ஆபத்தாக போயிருக்குன்னு உனக்கு புரியுதான்னு கேட்க அலன் சொல்கிறான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே, எனக்கு தவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்ல இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். தவனுக்கு இப்படி ஆனது என்னால் தான், அது என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைங்க மாதிரி சொல்ல பீச் சொல்லி புரிய வச்சிட்ருக்கான். அது அவங்க பண்ண தப்புனால ஆனது, அவங்க குடும்பம் பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாவ, நீ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு, எனக்கு தவணை பிடிக்காது தான், ஆனால் நான் தீ கிட்ட பேச ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல அலன் கேட்குறான், அவர் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களான்ட்டு. அதுக்கு பீச்சு சிரிச்சிட்டு கேட்பான், ஏன்னா நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு சொல்ல அப்போ அலன் ஷாக்காயிடுறான். அவன் உடனே கையெடுத்து கும்பிட்றான். சாரி பீச், எனக்கு இது உண்மையாகவே தெரியாது, நான் தெரிஞ்சதெல்லாம் பண்ணல, அதுவும் அந்த படிக்கட்டு கட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, அந்த இடத்துல வேறு எதுவுமே நடக்கலன்ட்டு இவன் வந்து எந்த தப்புமே நடக்கலன்னு ப்ரூவ் பண்ண பார்க்குறான். ஆனால் பீச் அவனை ஹேக் பண்ணிட்டு சொல்கிறான், நீ எந்த கவலையும் படாத, நான் உன்னையும் சரி தீயும் சரி முழுசாகவே நம்புகிறேன், ஆனால் இப்போ உன்னை விட ஒருத்தவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அப்படியே தீயை தான் காட்டுறாங்க. ஏன்னா தீ மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருப்பான்ல, அது பீச்சுக்கு நல்லாவே புரியுது. இப்போ இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அலன் தீ கிட்ட சாரி கேட்குறான். ஆனால் தீ கோவமாக பேசுகிறான். இன்னொரு டைம் பீச் என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி நீ எதா பண்ண, உன்னை கொன்றுவேன்னு சொல்லி அவனை மிரட்ட அலன் ரொம்ப பயந்துட்டான். அப்போ பீச்சும் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி பயந்துருக்கான், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்ல அப்போ தீ பீச் கிட்ட மட்டும் சாஃப்டாக பேசுகிறான். பீச் என்னை நம்பு, அந்த இடத்துல இருக்க சிசிடிவிலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எல்லா ஆங்கிள்லேருந்தும் சிசிடிவி இருக்குது, நான் மோக்கு ஆல்ரெடி அதெல்லாம் தயார் பண்ணி வைக்க சொல்லிட்டேன், நீ ப்ளீஸ் அதை பாருன்னு சொல்ல பீச் சொல்கிறான், அதெல்லாம் பார்க்கலனாலும் நான் உங்களை நம்புவேன், அவனுக்கு நம்மளை பற்றி முன்னாடி தெரியல, அதனால தான் அப்படி உங்ககிட்ட கேட்டான்னு சொல்ல அப்போ தி அலனை பார்த்து மறுபடியும் ட்ராமாட்டிக்காக கேட்குறான், ஓ அப்போ இப்போ உனக்கு எல்லாம் தெரியும் தானே, உனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சுல என் இதயத்துக்கான ஓனர் யாருன்ட்டு, உன்ன மாதிரி லெமூரில் இடையில வந்தாலும் அவனை என்கிட்ட பறிச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டோன்னா அலனுக்கே சிரிப்பு வந்துடுது. அவன் சிரிக்கிறான். அப்போ தீ முறைக்க அவன் அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதுக்கப்புறமும் தீ ட்ராமாட்டிக்காக பேசிகிட்டு இருக்க பீச்சுக்கு அதெல்லாம் பழகிருச்சு. ஆனால் அலனுக்கு அது புதுசு தானே, அவன் என்னடா இது கிரிஞ்சுங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பீச் தீ கிட்ட நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட ஒன்று கேட்குறோன்னு சொல்ல என்னன்னு பார்த்தா நீங்கள் தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா பீக்கியான்னு கேட்க தீ அப்படியே அலனை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தீ பீச்சுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். நீ எல்லாரை பற்றியும் தான் கவலைப்படுற, உன்னை பற்றி கவலைப்பட மாட்ற, சாப்பிடுன்னு சொல்ல அப்போ பீச் சொல்கிறான், நீங்களும் தான் உங்களை பற்றி கவலைப்படுறதில்லன்ட்டு அவன் தீக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். அப்படியே நீங்கள் தான் வழி கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க அடுத்த சீனில் மூக்கு இவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டச் ஹெல்ப் பண்ணால அதில் அவங்க ஃபேமிலி வந்து இப்போ வேறு ஊருக்கு போயிட்டாங்க, அதாவது வெளிநாடுக்கு. ஆனால் தவன் இனி தாய்லாண்டில் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதாவது அவன் மேலே கேஸ் போடுவாங்களான்னு கேட்டால் அவன் மேலே எந்த கேஸுமே வராது. ஏன்னா அவங்க ஃபேமிலி கிளவராக அவங்க அந்த ஃப்ராட்லாம் பண்ணும்போது தவன் அந்த பொலிட்டிக்ஸில் சேர விடாமல் தனியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ தவன் மேலே எந்த தப்புமே வராது. பட் தவனோட ஃபேமிலி இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி சேர்த்துருப்பாங்கல்ல, அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சீஸ் ஆயிடுச்சு. ஸோ தவனுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். அவன் சுச்சுவேஷன் பேடாக தான் இருக்குன்னு சொல்ல இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தீவ் வழக்கம் போல் சொல்கிறான், என்ன அவனுக்கு தேவையான மணியை விட்டுறியலாமான்ட்டு. ஆனால் பீச் என்ன சொல்கிறான்னா அவருக்கு நெசசரியாக என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாங்கிறான். இப்போ தீ வீட்டிலேருந்து கிளம்ப அவன் சல்கியாக சொல்கிறான், நான் இன்னைக்கு இங்கே தூங்கலான்னு நினச்சேன்ட்டு. பட் பீச்சோ நீங்கள் எப்படி தூங்குவீங்க, உங்கள் கிட்ட தான் பைஜாமாஸ் இல்லையேன்னு சொல்ல ஆனால் நான் உன்னோடது யூஸ் பண்ணிக்கிறேங்க மாதிரி தான் தீ சொல்கிறான். பட் பீச் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே தங்கலாம், ஆனால் உங்கள் ஸ்டஃப்லாம் நம்ம கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்ல அப்போ தீயும் வெக்கப்பட்டுட்டே சிரிக்க அதை பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிறான். அப்படி அவரோட திங்ஸ்லாம் இங்கே கொண்டு வரணுன்னா உங்கள் ஹவுஸே ரெனோவேட் பண்ண வேண்டியது வரும்ன்ட்டு அவன் நக்கல் அடிக்க அப்போ தீ சிக்னல் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பீச் தெளிவாக சொல்லிடுறான், உங்களோட 5 அவுட்ஃபிட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், முக்கியமான பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல அப்போ தீயும் உன் ஹார்ட் படியே உன் விருப்பப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க அதுக்கப்புறம் பீச்சுமே குட் நைட் சொல்லிட்டு தீ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே லைட்டாக அவன் பாய் வந்து மூக்குக்கு தெரியாத மாதிரி மறைச்சு காட்டுறான், அதாவது க்யூட்டாக பண்ணுறாராம்மா. அப்படியே க்யூட் ஸ்மைலோட தீ அங்கேருந்து கிளம்ப அதை பார்த்து பீச்சுமே சிரிச்சிட்ருக்கான். ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசுகிறத ஒரு கார் வந்து பார்த்துட்டே இருக்குது. அந்த காருக்குள்ளே டச் இருக்கான். இப்போ பீச் வீட்டுக்கு போயிட்டான்.
இப்போ பீச் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்க்குறான் தி அவனோட ஃபோனை விட்டு போயிட்டான் போல். அதுக்கப்புறம் அவன் மோக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி தி அவரோட ஃபோனை விட்டுட்டு போயிட்டாருன்ட்டு. அப்படி அவன் சொல்ல சொல்ல பின்னாடி கன் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே இப்போ ஃபோனுமே கட் ஆயிடுது. அப்போ பீச் கேட்குறான் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பீச் அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் காட்டினாங்கன்னா தியோட காரை ஒரு கார் வழிமறிச்சு நின்றுருக்கு. யாருன்னு பார்த்தா டச்சு தான். அவன் கன்னோட கார்லேருந்து இறங்கி வந்து தியோட காரை ஓப்பன் பண்ணி அவனை கன் வச்சு மிரட்டலான்னு பார்க்க அந்த காருக்குள்ளே தி இல்லை. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா பின்னாடி மோக்கு ஹேன் கூப்பிட்றான். மோக் பாடிகார்டு தானே, அவன் சூப்பராக ஃபைட் பண்ணுறான். அதுக்கப்புறம் தி டர்ன் எடுத்துக்கிறான். அவனும் போட்டு அவனை பயங்கரமாக அடித்து அவனை கரெக்டாக லாக் பண்ணிடுறான். அப்போ தி கேட்குறான் அர்சனியை நீ இவ்வளோ ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும்னு நினச்சியா? அப்படி க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும். நீ எங்களை கொலை பண்ணிட்டா மட்டும் உன்னால் அர்சனியோட ஓனரை ஆயிட முடியுமா? அது என்றைக்குமே நடக்காது. ஆமாம், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு எவ்வளோ லக் தெரியுமா? உங்கள் வீட்டில் உன்னை ஒரு மாஃபியா தான் இருக்கணும்ன்ட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. ஆனால் நீ இந்த அதிகாரம் தான் வேணும்னு நினைக்கிற. உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ, பவர் இருக்கவங்க தான் வின்னருன்ட்டு இல்லை. இந்த கேமில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் வின்னர். புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்பயும் டச் கொஞ்சம் ஏளனமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உனக்கு அந்த லக் மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு லக்கா உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்ல அந்த இடத்துல தவன் நின்றுட்டுருக்கான். அப்போ டச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியலைஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மோக்குந்தியும் காரில் போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக தவன் தான் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் இப்படி டச் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறத. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற காரில் போயிருக்காங்க. ஸோ அப்படி அந்த பிளானை மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ தவன் சொன்னது நல்லது தான் மோக் சொல்லிட்டு இருக்க. அப்போ தி கேட்குறான் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமும் நீ நிறைய பாடி கார்ட்ஸ் வரணும்னு கூப்பிடல, என்ன நீ ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சியான்ட்டு. அப்போ மோக்குமே ப்ரெட்டி மச் அப்படின்னு சொல்ல தி வந்து நக்கலாக சிரிக்கிறான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி. அப்போ மோக் சொல்லிடுறான் பீச் வந்து நீங்கள் ஃபோனை விட்டுட்டு போயிட்டதான் எனக்கு கால் பண்ணாருன்ட்டு. அப்போ தி டைமை பார்க்குறான். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, அவன் தூங்கியிருப்பான், நம்ம டுமாரோ வாங்கிக்கலான்ட்டு அவன் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் காட்டினாங்கன்னா தவன் அவனோட வீட்டிலேருந்து அவன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு சோகமாக வெளியே வரான். அவன் வீடு சீஸ் பண்ணதை பார்த்துட்டு அவன் சோகமாக நின்றுட்டுருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தோன்னா அலன் தான். அவன் சொல்கிறான் உன்னை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நான் நினச்சேன்ட்டு. அப்போ தவனும் சிரிச்சுட்டே அலனை பார்க்க அலன் கேட்குறான் இப்போ எங்கே போகிறேன்ட்டு. பட் தவனுக்கு இப்போ எங்கே போகிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் பார்க்கணுன்ட்டு. அப்போ அலனும் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறான்னு கேட்க இல்லை வேணாம், நீ ஆல்ரெடி எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டேன்னு தவன் சொல்கிறான். பட் அலன் சொல்கிறான் முதல்ல நீ காரில் ஏறுன்ட்டு. அதுக்கு தவனும் சிரிச்சுட்டே சொல்கிறான் சரி ஓகே, பக்கத்தில் ஏதாவது காண்டோவில் ட்ராப் பண்ணு, அங்கே ஏதாவது ரெண்ட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. பட் அலன் தவன்கிட்ட வந்து ஆனால் என் காண்டோவும் நிறையா ஸ்பேசியஸாக தான் இருக்கும், அங்கே நான் 2 பேர் தங்கலான்னு சொல்ல. அப்போ தவன் உடனே அலனை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்கிறான். அப்போ இவனும் கேட்குறான் என்ன தேங்க்யூ சொல்கிறேன், ஹாஃப் ஆஃப் எல்லாத்துக்கும் பே பண்ணிக்கணும் ஓகே தானேன்னு கேட்க. அப்போ தவன் சொல்கிறான் எனக்கு நீ சான்ஸ் குடித்ததே பெருசு, நான் இந்த டைம் உன்னை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறான். பட் அலன் சொல்கிறான் நீ அவ்வளோக்கும் க்யூட்டாக கூட இல்லை, பட் எதுக்காக என்னால் ஒன்று லைக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே முடியலன்னு அவன் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இவன் 2 பேரும் சிரிச்சுட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தியோட வீட்டில் காட்டினாங்கன்னா தியோட பேரண்ட்ஸ் அங்கே வந்திருக்காங்க. அப்போ மோக்கு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க தி இன்னி ஆஃப் அன் ஹவரில் உங்கள் கூட டேபிள் வந்து ஜாயின் பண்ணிப்பாருன்ட்டு. அப்போ கரெக்டாக பீச் பயந்துட்டே வரான் மோக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தியோட பேரண்ட்ஸோட பாடிகார்டு இருப்பாங்கல்ல, அவங்க பீச்சை யாருன்னு தெரியாதுல்ல, அவங்க பீச்சை பார்த்து கண்ணை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக மோக் முன்னாடி போய் தடுத்துட்டான். இதெல்லாம் பார்த்து பீச் பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. தியோட ஃபோன் அங்கே இருக்கு. அப்போ தியோட அம்மா கேட்குறாங்க இது கியானோட ஃபோன் தானேன்ட்டு. அப்போ பீச்சும் ஆமான்னு சொல்ல அவன் கியானுங்கிற வாய் எடுக்கிற பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பா முறைக்கிறத பார்த்துட்டு அவன் குந்தின்னு மாற்றிடுறான். குந்தியோட ஃபோனை ரிட்டர்ன் பண்ண தான் நான் வந்தேன்னு சொல்ல. அப்பா கரெக்டாக தி பயந்துட்டே வரான். இங்கே எல்லாரும் உட்காந்துருக்க பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு அவன் பீச் கிட்ட கேட்குறான் நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா, யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு நீ எதுக்கு உன் ஃப்ரெண்டு இங்கே வர வச்ச, இந்த இடம் எல்லாரும் வந்துட்டு போகிற இடம் இல்லைன்ட்டு நீ உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லலையான்னு கேட்க. அவர் சொல்கிறாரு இந்நேரம் மோக் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தானா இவன் என்னால் செத்துருப்பான்னு சொல்ல. அப்போ தியை கேட்குறான் டேடுன்ட்டு. அப்போ அவங்க அம்மாவும் அந்த சுச்சுவேஷன் அப்படியே சமாளிக்க பார்க்குறாங்க. ஏன் கியான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க. அப்போ தான் தி யோசிச்சுட்டு அவன் கடைசியில் ஒத்துக்கிறான் இவன் என்னோட ஃப்ரெண்டு இல்லைன்ட்டு.
அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க. அப்போ தியோட அம்மா அப்பயுமே ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க. ஓ, ரோம் என்கிட்ட சர்ப்ரைஸ்ன்னு சொன்னான்ல, உன்னை பற்றி இருக்க சர்ப்ரைஸ் இவன் தானா? ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் இவனை மீட் பண்ணுவேன்னு யோசிச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க பீச் கிட்ட பேச பார்க்க பீச் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். ஆனால் தியோட அப்பா கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதை பார்த்து தி சோகமாக அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் யாரையாச்சும் காஃபி ரெடி பண்ண சொல்கிறேன், நீ அப்பா கூட போய் பேசு, அவர் கண்டிப்பாக உன் கூட ஏதாவது பேசணும்னு நினைப்பாருன்னு சொல்ல அப்போ தி யோசிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அதுக்கப்புறம் தியோட அம்மா வந்து பீச் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது, நீ எனக்கு கம்பெனி கொடுக்குறியான்னு கேட்க பீச் இன்னும் பயந்துட்டே தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான் தேங்க்யூ குன்னட்டுங்கிற மாதிரி. அப்போ அவங்க கேட்டுடுறாங்க, ஓ என் பேரில் அவனுக்கு தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக அவன் அந்த சோப்பு பேராஸில் பார்த்துருப்பான்ல, அதனால் தெரியும்னு சொல்ல, ஓ நீ அதெல்லாம் பார்த்துருக்கியா, எப்போ சின்ன வயசில் பார்த்தியா, இல்லை கியான்னு எனக்காக ரீரன் பண்ணிகிட்டு இருக்கான்ல அதில் பார்த்தியான்னு கேட்க அப்போ பீச் கேட்குறான், என்னது அது கியான் தான் ரீரன் பண்ணிகிட்டு இருக்காரான்ட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே சையாக இருக்கும், ஆனால் ஃபைனலாக நீ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல இவன் கேட்குறான், நான் கொண்டு வந்தேனான்ட்டு. அப்போ தான் அவங்க அம்மா எமோஷ்னலாக சொல்கிறாங்க, கியானை நான் தாய்லாந்து அனுப்புனதுக்கப்புறம் அவன் ரொம்பவே தனியாக இருந்தான். அவன் மிஸ் பண்ணுற அவங்க அம்மாவை அவன் ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு எண் வந்துருச்சு, கியானோட தனிமைக்கு ஒரு எண் வந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உனக்கு தெரியுமான்னு கேட்க பீச் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தியா காட்டினாங்கன்னா அவன் போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான், ப்ளீஸ்ப்பா என்னை லவ் பண்ண விடுங்க, என்னை எல்லார் மாதிரியும் ஹாப்பியாக இருக்க விடுங்க, என்னோட லைஃப்பை வாழ விடுங்கன்னு கேட்க அவங்க அப்பா கேட்குறாரு, ஃபைனலாக என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்க வந்துட்ட, ஆனால் இப்போ நான் அவனை பிரேக்கப் பண்ண சொன்னால் நீ பண்ணுவியான்னு கேட்க அப்போ தி முடிவாக சொல்கிறான், நோ ஐ ஓன்ட்டுன்னு. ஆக்சுவலாக இந்த டயலாக் ட்ரெய்லர்லேயே போட்டிருப்பாங்க. நான் அப்போலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படா இந்த டயலாக் சீன் வரும்ன்ட்டு. அது எப்படியும் இப்போ வந்துருச்சு. இந்த டயலாக் சீன் பார்க்கும்போது என்னோடய எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க கேட்கும்போது தி ரொம்ப உறுதியாக சொல்லுவான் நோ ஐ ஓன்ட்டுன்னு. ட்ரெய்லர்லேயுமே இந்த சீன் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா யோசிச்சுட்டே கேட்குறாரு, அவனுக்கு நீ யாருன்னு தெரியுமா, உன்னை ஜஸ்ட் ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனியோட ஓனர்னு தெரியுமா, இல்லை நம்ம லீ ஃபேமிலி பற்றி தெரியுமான்னு கேட்க அப்போ தி சொல்கிறான், பீச் நான் யாருனோ அதுக்காக தான் என்னை லவ் பண்ணுறான், நான் யாருன்னு அவனுக்கு முழுசாக தெரியும், எல்லாமே அவனுக்கு தெரியும். பீச்சுக்கு கன்னை பார்த்தாலோ கன்னோட சவுண்டை கேட்டாலோ ரொம்பவே பயம். அவன் என்னை சுற்றி இருக்க எல்லாத்த பார்த்தும் பயப்படுவான். பட் இருந்தாலும் அவன் என் பக்கம் இருக்கணும்னு சூஸ் பண்ணான். அப்பா நான் அவனை இழக்கக்கூடாதுன்னு ரொம்பவே பயப்படுறேன்னு சொல்ல அப்போ அவங்க அப்பா சிரிக்கிறாரு. ஃபைனலாக நீ கண்டுபிடிச்சிடன்னு சொல்ல அப்போ தியே கொஞ்சம் சாக்காக கேட்குறான், என்ன டேடுன்ட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம இருக்க இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதும் ஒரு உண்மையான ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதும் ஒரு லவ்வை கண்டுபிடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்கான்ல. ஆனால் உனக்கு மூக் சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். சின்ன வயசுலேருந்தே உன் பாடிகார்டாகவும் இருந்து உனக்கு ஃப்ரெண்டாகவும் இருந்து என்றைக்குமே உனக்கு துணையாக இருந்திருக்கான். இப்போ ஒரு ட்ரூ லவ், நீ உண்மையாக பீச்சு தான் உனக்கு சரியானன்னு நினைக்கிறியான்னு கேட்க அப்போ தி சொல்கிறான், ஆமாம் ஹீ இஸ் த ஒன்னுன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. அவங்க அப்பா ஓகே சொன்ன மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தியோட அம்மா கேட்குறாங்க, உன்னை பற்றி நீ இன்னும் இன்டர்வியூ பண்ணிக்கலன்ட்டு. அப்போ பீச்சுமே அவன் நேமை சொல்லிட்டு பீக்கியானோட பாய் ஃப்ரெண்டுங்கிறான். அதை கேட்டோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் இவன் ஃபோட்டோகிராஃபராக அர்சனியில் இருக்குன்னு சொல்ல அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஓ அந்த ஆல் சீசன் 1 ஒர்க் அது நீதானா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அப்போ பீச் சொல்கிறான், எஸ் குன்னுங்கிற மாதிரி மரியாதை கொடுத்து சொல்கிறான். ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணுன்ட்டு. ஆல்ரெடி தி எவ்வளோ ட்ராமாட்டிக்குன்னு தெரியும். அவங்க அம்மா எப்படி சும்மா இருப்பாங்க, அவங்களுமே அவனாட்ட தான் பேசுகிறாங்க ரொம்ப ட்ராமாட்டிக்காக. அதை பீச்சுமே பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனும் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறான். இப்போ தியோட அம்மா வேறு லெவலாக போயிட்டாங்க. சரி உன் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்கள வந்து மீட் பண்ண சொல்லு, நம்ம சீக்கிரமாக ஒரு மீல் சாப்பிட்டு கல்யாணத்தை பற்றிலாம் பேசலான்ட்டு அவங்க பெரிய லெவலில் போயிட்டுருக்க. அப்போ பீச் வந்து தியை பார்த்துட்ருக்கான். அப்போ தியோட அப்பா சிரிச்சுட்டு கெத்தாக சொல்கிறாரு, இல்லை உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கானா, அவளையும் நாங்கள் மீட் பண்ணலான்னு சொல்ல தியோட அம்மா சாக்கா அவரை பார்க்குறாங்க. அப்போ பீச் சொல்கிறான், ஆமாம் நான் ஆர்பன் தான், எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கான்னு சொல்ல அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, யார் ரொம்ப ஸ்னீக்கின்னு இப்போ தெரியுதா, இவனை பற்றி நீங்கள் ஃபுல் பேக்ரவுண்டு தேடி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு தீயும் பீச் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கிறக்காக அவன் சொல்கிறான், அது இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லைன்ட்டு.
ஆனா தியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் முக்கியம். பீச் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் கேட்பேன்னு கேட்க, பீச் இதை கேட்டோன்னு ஷாக் ஆயிடுறான். அவன் எப்பயும் ஒரு ரியாக்ஷன் விடுவாள்ல, அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க அம்மா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் சரி ஓகேன்னு அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் தியோட அம்மா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும், இந்த வெட்டிங் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இடையில நீங்களும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ தியும் பீச்சும் பார்க்குறாங்க. அதிலே இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓ, ஆல்ரெடி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா மாதிரி. அங்கே தியோட அம்மா வைக்கப்பட அவங்க அப்பாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தியோட அம்மா சொல்கிறாங்க, நீ சீக்கிரமே உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, ஏன்னா அவளுக்கு நான் மேக்கப் போட்டு விட்டு நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவளை அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. எனக்கு இன்னொரு பொன் குழந்தை தான் வேணும்னு ஆசை. ஆனால் இந்த பெரிய மான்ஸ்டரும் சின்ன மான்ஸ்டரும் தான் எனக்கு பசங்களாக பிறந்தாங்க. என் பொண்ணை நான் சீக்கிரமே பார்க்கணுன்னு சொல்ல, அப்போ பீச்சுமே ஸ்மைல் பண்ணுறான். தீயுமே எப்பயும் போல் வெக்கப்பட்டுட்டே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. பீச் அப்படியே வானத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. அப்போ தீ வந்து பீச்சை ஹக் பண்ணுறான். நீ எப்படி உங்கள் அப்பா கிட்ட பேசின, அவர் இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாருன்னு கேட்க, அப்போ தீ சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ளே லவ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அப்பயே இதை கன்டினியூ பண்ண விட்டுருக்க மாட்டார். ஆனால் நீ எப்படி ஃபீல் பண்ணுற, ஏன்னா எங்கள் அப்பா உன்னோட பேக்ரவுண்ட்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, அது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, ஆனால் பீச் சொல்கிறான், இல்லை என்னால் அவரோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. நான் தீரக்காட் கியான்லேயே டேட் பண்ணுறேன். அப்பா அவர் யோசிக்கிறது கரெக்டு தானே, அவர் உனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து தான் என்னை பற்றி விசாரிச்சிருக்காருன்னு சொல்ல, அப்படியே பீச் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான். ஒவ்வொரு ஃபேமிலியும் டிஃப்ரெண்ட்டான முறையில் வளர்த்துவாங்க. உங்கள் வீட்டில் உன்னை வளர்த்தும் போது உனக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது எவ்வளோ பெட்டர்னு சொல்ல, அப்போ தீ சொல்கிறான், லுக் பீச், உனக்கு நான் இருக்கன்ட்டு. அப்போ பீச்சும் சிரிச்சுட்டு, உங்களை இவ்வளோ நல்லபடியாக வளர்த்ததுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தீ கேட்குறான், ஓ, இப்போ ரோம் வந்து அவன் ஃபேவரட் சைல்டுங்கிற ஸ்பாட்டை சீக்கிரமாகவே மிஸ் பண்ணிட போகிறாங்கன்ட்டு. அதாவது அவன் பீச்சை தான் கலாய்க்கிறான், ஏன்னா பீச் அவங்க அப்பா அம்மா பற்றி நல்லா பேசுகிறான்ல, அதனால். அப்போ பீச்சுமே சொல்கிறான், நான் யாரோட பொசிஷனையும் பிடுங்கிக்க பார்க்கல, நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ தீ கேட்குறான், சரி நீயும் அம்மாவும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு. அப்போ அவங்க அம்மா கூட பேசினது காட்டுறாங்க. அதான் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவனோட லோன்லினஸுக்கு நீ தான் ஒரு எண்டை கொண்டு வந்தன்ட்டு. அதுக்கு பீச் சொல்லியிருக்கான், இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணுறோம். வெளியிருந்து பார்க்கும்போது என்னமோ நான் தான் அவரோட வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வந்த மாதிரி தெரியும். பட் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இருக்க பல கஷ்டங்களை மாற்றி என் லைஃபே சேஞ்ச் பண்ணி எனக்கு அன்பை தரது அவர் தான் சொல்ல, கியானை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவனாக இருக்க மாதிரி நீ லவ் பண்ணுறீல, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அப்போ பீச் சொல்கிறான், தேங்க்யூம்மா, கியானை என்னை லவ் பண்ண அனுமதிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிருக்காங்க. ஸோ தி இதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறான், ஸோ க்யூட்டுன்னு சொல்லிட்டு அவன் பீச்சை ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பீச் கேட்குறான், உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது உண்மையா? நீ ஜஸ்ட் அந்த சோப்பு பெரஸ் பிடிச்சனால மட்டும் அதை திரும்ப திரும்ப பார்க்கல, உனக்கு அதை பார்க்கும்போது தான் உங்கள் அம்மா கூட க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கு, அதனால தானேன்னு கேட்க, அப்போ தீயுமே ஒத்துக்கிறான், அது ஜஸ்ட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்க டிவினாலும் எனக்கு அந்த வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஒருத்தங்க வீட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் தந்துச்சு, அதனால தான் அந்த ஷோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்ல, பீச் எப்பயும் போலவே ரொம்ப லவ்வோட தீயை பார்த்துட்டு இருக்கான். பட் அதெல்லாம் என்றைக்கும் முடிஞ்சு போச்சு. நான் என்றைக்கு என்னை டேட் பண்ணுன்னு உங்ககிட்ட கேட்டனோ அந்த நாள்லேருந்து எல்லாமே மாறிப்போச்சு. ஏன்னா எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்க, நிறைய லவ்வோட தெரியும் போதே எனக்கு சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்ல, அப்பையும் பீச் அதே மாதிரி தான் தீயை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தீ உடனே நான் உனக்கு கிஸ் பண்ணலாமான்னு கேட்க, அப்போ பீச் வந்து பதில் கூட சொல்லலை, இவன் உடனே போய் அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பீச்சை பார்த்து என்னை அப்படி பார்க்காதுன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கிஸ் பண்ண போக, அப்போ பீச் ஸ்டாப் பண்ணிடுறான். லேட் ஆகுது, நீங்கள் தூங்க போங்க, போய் குளிச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லி அவன் அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் சிரிச்சிட்ருக்க அங்கே தீயோட அப்பா நடந்து போகிறத இவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன் தீயோட அப்பா கிட்ட பேச போகிறான். அப்போ அவருமே கேட்குறாரு, இது ஈஸி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, கியான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவனால் அவன் இப்போ செஞ்சிட்ருக்க தொழிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேட்க, பீச்சும் சொல்கிறான், எனக்கு தெரியும்,
ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க என்ன நெறைய ஃபாலோ பண்ணியிருக்கீங்கள. பட் நான் இந்த இடத்துல இருக்கறதுக்கு தகுதியானவன்ட்டு நீங்க நெனைக்கிறீங்களான்னு கேட்க, அப்ப தியோட அப்பா சொல்றாரு, "நீயும் அவங்க மாரி தான். முடிவு எடுத்துட்டு வந்து இப்ப கேட்குற. சரி ஓகே, நான் உன்கிட்ட கேட்குறேன். இப்ப நான் வேணான்னு சொன்னா, நீ கியான பிரேக்கப் பண்ணிருவியான்னு கேட்க, அப்ப பீச் கேட்குறான், "நான் உங்ககிட்ட நான் எதுல லேக் பண்றேன்னு கேட்பேன். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா, நான் கியானோட பக்கத்துல நிக்கலாம். அதுக்கு என்ன தகுதி வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்பேன்னு" சொல்ல அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, "நீ நட்லடாவாட்டவே இருக்கன்ட்டு." அதாவது தியோட அம்மாவ தான் சொல்றாங்க. ஆக்சுவலா தியோட அம்மாவையும் இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய ஆபத்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வீட்டுக்கு வரும்போது, அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும். அத பார்க்கும்போது தியோட அப்பாவுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க மாரி. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆச்சரியம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு பீச்சோட கண்ல அந்த தைரியத்தை பார்த்துருப்பாங்க. அந்த லவ்வ பார்த்துருப்பாங்க. அது தியோட அப்பா சொல்ல, அப்ப பீச் சொல்றான், "பீக்கியானும் உங்கள மாரி தான். அவர் அவங்களுக்கு சொந்தமான ஆளுங்களுக்கு எந்த டேஞ்சரும் வரவிட மாட்டாரு. அவங்கள நல்லா புரொடெக்ட் பண்ணுவாரு. எனக்கு இந்த சான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு" பீச் சொல்ல, அவன் உறுதியா சொல்றான், "உங்க ஃபேமிலியோட ரெப்புடேஷனுக்கு எந்த பாதிப்பும் நான் வரவிட மாட்டேன்ட்டு." பட் அவங்க அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, "அவன் என்ன சொல்லி உன்ன பயமுறுத்தி வச்சிருக்கான்? ஃபேமிலியோட ரெப்புடேஷன்னா, ஃபேமிலியோட ஹாப்பினஸை விட பெருசா என்ன? எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். ஒரு நார்மலான லவ் லைஃப். கியான் ஆசைப்பட்ட மாரி. அந்த மாரி நீங்க இருந்தீங்கன்னா போதும். எனக்காக இந்த மாஃபியா மாரி பிரிட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த கியானை நீ பத்திரமா பார்த்துக்கிறியான்னு கேட்க, அப்ப பீச்சும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தியோட ரூமை காட்டினாங்கன்னா, அவனோட டேபிள்ல கூட அவன் பேர் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் பீச் அப்படியே தூங்க போக, தி ரெடியா ஹக் பண்றதுக்கு கை நீட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பீச்சும் போய் அவன் கையில படுத்துக்கிறான். "என்ன இன்னைக்கு ஈஸியாவே என்ன கடல் பண்ண வந்துட்டேன்னு" கேட்க, பீச் சொல்கிறான், "நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ட்டு." அதுக்கு தீயும், "அப்போ நான் உன்னை எப்பயுமே டயர்டாக்குனா நீ என்னை ஈஸியாக கடல் பண்ணிப்பியான்னு" கேட்க, இவனும் குன்னுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீ கிட்ட பேசுகிறான், "நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது நிறைவேறுமான்னு" கேட்க, அப்போ தீ கேட்குறான், "நீ என்ன கேட்டாலும் என் மொத்த லைஃப்பையும் நான் உனக்கு தந்துடுவேன்னு" சொல்ல, பீச் என்ன கேட்குறான்னா, "எனக்கு சூட் பண்ணுறக்கு ஃபைட் பண்ணுறக்கு கற்றுக் கொடுங்கன்னு" கேட்குறான். ஏன்னா இந்த பிளேஸை வந்து இவன் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கான்ல, அதுவும் தீ மட்டும்தான் எல்லா எஃபர்ட்டும் போடுறான். ஸோ இவனுமே தீக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ தீ கேட்குறான், "நீ ஆனால் பயப்பில்லையான்ட்டு." பட் பீச் வந்து, "ஆமாம், எனக்கு பயமாக தான் இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் மட்டுமே எல்லாமே பண்ண தேவையில்லை இல்லைன்னு" சொல்ல, அப்போ தீ சொல்கிறான், "நீ எனக்காக ரொம்ப ட்ரை பண்ணாதன்ட்டு." ஆனால் பீச் என்ன சொல்கிறான்னா, "நீங்கள் எனக்காக நிறையா விஷயம் பண்ணுறீங்கள, அதில் பாதி கூட இது வராது பீக்கியான்னு" சொல்ல, தீ ஒன்று பீச்சை ஹக் பண்ணிக்கிறான், ஒரு டாகி ஹக் பண்ணுற மாதிரி. அப்போ பீச்சே சொல்கிறான், "போதும் கோல்டன் ரெட்ரைவர்ன்ட்டு." அதுக்கு தீயுமே, "ஓ அந்த டாகை பற்றி பேசுறியா? எது அந்த ப்ரௌன் கலரில் ஹேர் வச்சுருக்குமே அதுவா? அது கூடவே என்ன கம்பேர் பண்ணுறேன்னு" சொல்ல, அப்போ பீச் கேட்குறான், "அந்த டாக் உங்களை விட க்யூட்டாக இருக்குன்ட்டு." "அது வேணா க்யூட்டாக இருக்கலாம், பட் நீ என்னை காட்டிலும் அதை அதிகமாக லவ் பண்ணிட மாட்டேதானேன்ட்டு." அப்பயும் பீச் அதே லவ் லுக்கோட தீயை பார்த்துட்ருக்க, தீ கேட்குறான், "நான் உனக்கு கிஸ் பண்ணலாமான்ட்டு." பட் பீச் என்ன சொல்கிறான்னா, "நீங்கள் ஒவ்வொரு டைமும் பர்மிஷன் கேட்டுட்ருக்க தேவையில்லைன்ட்டு." பட் தீயோ, "இல்லை, நான் உன்னோட விருப்பம் இல்லாமல் உன்னை கிஸ் பண்ண விரும்பலன்னு" சொல்ல, அவன் எப்பயும் போல் ட்ராமேட்டிக்கான வேலை தான் சொல்கிறான். அப்போ பீச் அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தீ பீச் பக்கத்தில் போய் அவனோட கண்ணு மேலே கிஸ் பண்ணுறான். அப்போ பீச் எதுவுமே சொல்லலையா, "ஸோ நீ எதுவுமே சொல்லலை, உனக்கு ஓகே தானேன்னு" சொல்லிட்டு பீச்சோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். இப்போயும் எதுவுமே சொல்லலை, "அப்போனா உனக்கு ஓகே தானேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் பீச்சோட கண்ணில் கிஸ் பண்ண, பீச் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கான். அப்போ, "நான் இதை விட அதிகமாகவும் உங்ககிட்ட பண்ணலாம் தானேன்னு" சொல்ல, பீச் எந்த பதிலுமே சொல்ல, அவன் தீயை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கான். ஸோ தி அதையே சம்மதமாக எடுத்துட்டு அவன் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறான். "நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க லுக் பீச்சுன்னு" சொல்லிட்டு அவன் பீச்சை கிஸ் பண்ண, இதே சூப்பரான சீனோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் ஒரு சீனை காட்டுறாங்க. மோக் பீச்சோட கண்ணை கட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பீச்சு விளையாட்ட சொல்கிறான், "என்ன என்னை கொலை பண்ணிக்கின்னு போகிறீங்களான்ட்டு." அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பீச்சை நிப்பாட்டி வைக்க, அப்போ பீச்சுக்கு வந்து டாகோட சவுண்டு கேட்குது. என்னன்னு கண்ணை ஊற்றுட்டு போய் பார்த்தா, தி ரெடியா இதுக்கு முன்னாடி கோல்டன் ரிட்ரைவர் டாக் சொன்னாங்கல்ல, அந்த டாகாட்ட பண்ணாதன்ட்டு அந்த டாகே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டான். ஏன்னா இப்போ தீக்கு தெரியணுமாமா இந்த டாகு க்யூட்டா இல்லை தி க்யூட்டான்ட்டு. அப்போ பீச் கேட்குறான், "நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருமேன்ட்டு." அப்போ தி முறைச்சிட்டே பார்க்குறான், "லுக் பீச்" அப்படிங்கிற மாதிரி.
அப்போ பீச் சொல்கிறான், இது ஒரு டாக் தான், டாகை கிட்ட போய் நீங்கள் உங்கள் பொறாமையை காட்டுவீங்களான்னு சொல்ல, அப்போ தீ கேட்குறான், நீ முடிவை சொல்லு, யார் க்யூட்டுன்னு கேட்க, அப்போ பீச் சொல்லிடுறான், இந்த டாக் தான் க்யூட்டுன்ட்டு. அப்போ தீ மறுபடியும் சாகா முறைச்சிட்டே பார்க்க, அப்போ பீச் சொல்கிறான், ஆனால் என்னை லவ் பண்ணுறதுல எப்பயுமே நீங்கள் தான் வின்னுன்னு சொல்ல, தீ அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலாக பீச் இப்போ வர வர தீ கூட பேசி பேசி இவனுமே ட்ராமாட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறான். அதை தான் தீயும் சொல்கிறான், நீ வர வர என்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போலன்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க, இன்னொரு பக்கம் மோக்க காட்டினாங்கன்னா அவன் சலிச்சுக்கிறான், என்னமோ கொமட்டுற மாதிரி ரியாக்ஷன் விட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான், நடத்துங்கடாங்கிற மாதிரி. இதே ஃபன்னி சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லி இந்த ஃபார்ம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி சர்வே தான், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணுமோ அதை நீங்கள் அங்கே டிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த சர்வேக்கு மட்டும் எனக்கு ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பிஎல் படீஸ், வெல்கம்.